வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் விவசாயத்தில் நவீனமயமாக்கலை ஊக்குவிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி. சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அடுத்த 2 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வரும் கல்வியாண்டில் வேலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்படும். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம். 2025ஆம் ஆண்டுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது 15 செவிலியர்களுக்கு வழங்கினார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு. பீகார் மாநிலம் கேரக்கட்டில் 48,520 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்திய கடற்படையின் INS விக்ராந்த் போர்க்கப்பல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆய்வு. உலகின் வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக நடப்பு நிதியாண்டில் தொடர்ந்து திகழும் ரிசர்வ் வங்கி. உச்ச நீதிமன்ற புதிய நீதிபதிகளாக திரு NV அஞ்சரையா, திரு விஜய் பிஷ்ணோய், திரு அதுல் S சந்திரகர் இன்று பொறுப்பேற்பு. தலைமை நீதிபதி திரு BR கவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாடு முழுவதும் விரைவில் நக்சலைட்டுகளின் வன்முறை முறையாக ஒழிக்கப்படும். பிரதமர் திரு நரேந்திர மோடி. இந்திய ராணுவம் தனது கடமையை அமைதியான முறையில் நிறைவேற்றி நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங். பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா. நீட் முதுநிலை தேர்வை ஒரே ஷிப்டில் நடத்த வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருச்சி மாவட்டம் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் ராஜகோபுர கட்டுமான பணி ஆளுநர் திரு RN ரவி தொடங்கி வைத்தார். பாமகவின் உட்கட்சி விவகாரங்களில் BJP தலையிடாது. BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். பஞ்சாப் மாநிலத்தில் பட்டாசு ஆலை வெடி விபத்து, 5 பேர் உயிரிழப்பு. சிலி சர்வதேச டென்னிஸ் போட்டி அரையிறுதியில் இந்தியாவின் ஆர்யன் ஷஹா. விளையாட்டுச் செய்திகள். ஃபைனலுக்கு முன்னேறியது பெங்களூரு. பஞ்சாப் அணியை வீழ்த்தியது. ஒரே நாளில் இந்தியாவுக்கு 3 தங்கம். ஆசிய தடகளத்தில் கலக்கல். ஆசிய தடகளத்தில் ஒரே நாளில் இந்தியா 3 தங்கம் கைப்பற்றியது. 2 வெள்ளி, 1 வெண்கலம் என நேற்று 6 பதக்கம் வென்றது. ஹாக்கி. தமிழகத்தின் 40 ஆண்டு இயக்கம். இந்திய பெண்கள் அணியில் வாய்ப்பு கிடைக்குமா? இந்திய பெண்கள் ஹாக்கி அணியில் தமிழக வீராங்கனைகள் இடம்பெற்று 40 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இந்த சோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். 3வது சுற்றில் சபலன்கா. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் 3வது சுற்றுக்கு பெலராஸின் சபலன்கா, அமெரிக்காவின் பெகுலா, இத்தாலியின் சின்னர் உள்ளிட்டோர் முன்னேறினர். தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம். இன்று 1 கிராம் தங்கம் 8,920 ரூபாய்க்கும், 1 சவரன் 71,360 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 110 ரூபாய் 90 பைசாவுக்கு விற்பனையாகிறது. மதியம் வரை இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன நேயர்களே. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு.